விகடன் போகாததுனால்தான் உதயநிதி ஆப்சென்ட், ஸ்டாலின் அப்செட்டுன்னு கவர் ஸ்டோரி இன்றைக்கி வரைக்கும் போட முடியுது. சமஸ் கலந்து கொண்டு முதல்வரோடு கொஞ்சி குழாவி பேசி அதை புகழ்ந்து ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கார். இது போன்ற சிறந்த முதல்வரை நான் பார்த்ததே இல்லை. அவர் எப்படி கவர்மெண்ட் எலெக்ஷன் நியூஸ் போடுவார்? இந்த ஒரு தின் லைன் தான். இந்த நீதித்துறை பற்றி சொல்கிறாங்களே, ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன், இட் ஷுட் அப்பியர் டு பி டன்ன்ட்டு. நீங்கள் நியூட்ரலாக இருக்கிறது மக்களுக்கு தெரியணும். நீங்கள் சாதாரணமாக போய் ஷோவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா தலைவர்கள் கூடயும் போய் அவ்வளோ நெருங்கி பழகுவார். அடுத்த இஷ்யூ துகளங்களை பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டு வச்சு வரிக்கு வரி கழித்திருப்பார். இப்போ தானே பார்த்துட்டு வந்தேன். ஆமாம் அப்படின்னுவாங்க. அது எல்லோருக்கும் வராது. ஸோ அந்த நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் தள்ளி தான் இருக்கணும். கூப்பிட்டாங்கன்னா எடிட்டர் அனுப்பி விடுங்க. இங்கே போய் நீங்களே போய் உட்காந்துக்கிறீங்க. விகடனில் மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. இன்றைக்கி அதனால் உங்களுக்கு இந்த சிக்கலே இல்லை. இங்கே ஏதாவது அரசுக்கிட்டேருந்து அழுத்தம் வந்துச்சுன்னா அவர் விகடன் எப்படி இஷ்யூவில் நான் தலையிடுறது இல்லைன்ற